மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னற் ஞானம் தலை கொண்டு நாரணர்காயனரேறு திருவரங்கத்தமுதனாருங்கிற ஆச்சாரியன் ராமானுஜ நூத்தந்தாதி 108 பாசுரம் பாடியிருக்கார். அதே 4000 புஸ்தகத்தில் அதுவும் இருக்கும். அதை அவசியம் படிக்கணும். அந்த 108 பாசுரங்களை ஒத்தொத்தம் தினமுமே சொல்லணும். முடியலையா மாசத்துக்கு ஒரு தடவை திருவாதிரை அன்னைக்கான்னு சொல்லுங்க. சித்திரையில் திருவாதிரை தான் ராமானுஜருடைய அவதார நட்சத்திரம். அப்ப என்ன வருஷத்துக்கு 12 நாள் தானே, இன்னும் ஒன்று சேர்த்துங்க 13 நாள் வேணா வரும். 13 திருவாதிரை வருதுன்னு வச்சுருந்தா கூட 13 தடவையாவது ராமானுஜன் உத்தந்தாதி சொல்லக்கூடாதா? அதுல நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு ராமானுஜர் திருநாமத்தை சொல்லு 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 108 தடவை சொல்றார். அந்த பிரபந்தத்தை ஒரு தடவை நாம சொல்லி முடிச்சா ராமானுஜர் ராமானுஜர் 108 தடவை சொல்லியிருப்போம். சாமி நாங்கள் நாராயணன் நாராயணன்னு சொல்றோமே அப்படின்னு சொல்லலாம். இப்ப 2 நாமம் வச்சுப்போம். இங்க நாராயணங்கிற நாமம், இங்க ராமானுஜங்கிற நாமம். இதுவும் 4 எழுத்து, அதுவும் 4 எழுத்து. நாராயண 4 எழுத்து, ராமானுஜ 4 எழுத்து. குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், நச்சேத் ராமானுஜேப்தேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்தியந்தே ஜந்தவோ ஹந்த மாதிரிஷா. இந்த நாராயணங்கிற 4 எழுத்து நாமம் இருக்கே அசட்டு நாமம். ராமானுஜங்கிற 4 எழுத்து நாமம் இருக்கே சமத்து நாமம். இது ரொம்ப சமத்து, ரொம்ப சாமர்த்தியக்கார நாமம். அது ரொம்ப அசட்டு நாமமா. இதுக்கு நாராயண நாமத்தை போய் அசட்டு நாமங்கிறார். என்ன வேணும்னா அது நம்மளோட சம்சாரத்தில் பிடித்து பிறவி என்னும் பெருங்கடலில் தள்ளும், இல்லை வேணும்னா மோட்சம் கொடுக்கும். நாராயணன் வேணும்னா சம்சாரத்திலையும் தள்ளி விட்டுடுவார், இல்லை வேணும்னா மேலேயும் எடுத்து விட்டுடுவார். அவர் ரெண்டுமே பண்ணுவார். எது பண்ணுவார்னு தெரியாதே. ஆனா ராமானுஜ நாம சம்சாரத்துல தள்ளவே தள்ளாது. அது என்னைக்கா இருந்தாலும் மோட்சத்தை மட்டுமே கொடுக்கும்.